இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, என்ன விஷயம்? எதுக்கு வர சொன்னீங்க? வாங்க, நான் சொல்றேன். வாங்க. என்ன விஷயம்? இசை, இவங்க தான் நம்ம குடும்பத்தோட முன்னோர்கள். அத்தை, இவரை பார்க்கிறதுக்கு அப்படியே விஷால் மாதிரி இருக்காரு. ஆமா இசை, எல்லாருமே விஷால அவங்க தாத்தா மாதிரியே இருக்கான்னு சொன்னதுனால அவன் தாத்தா பேரையே விஷாலுக்கு வச்சிட்டோம். ஆனா அவன்தான் மியூசிக் அது இதுன்னு விஷால்னு பேரை மாத்திக்கிட்டான். ஓ, அப்படியா? அப்போ விஷால் பேரு விஷால் இல்லையோ? அவங்க தாத்தா பேர் என்ன? தர்மலிங்கம். தர்மலிங்கம். என்ன இவ ரொம்ப பண்றா? அவ எப்பவுமே அப்படிதான். இவ சமைக்கிறதெல்லாம் பார்த்தா ஜெயிச்சிருவாளோ? வாய்ப்பே கிடையாது. இந்த காலத்துல முன்னோர் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டாலும் இவ செஞ்சதை சாப்பிட மாட்டாங்க. ஐயோ கடவுளே! சாமி, இந்த விருந்துல எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. என் அத்தை என் அம்மா மாதிரி. அவங்க சந்தோஷம் என்னைக்குமே நிலையா இருக்கணும். அவங்க இப்ப மாதிரி எப்பவுமே நிம்மதியா இருக்கணும். இந்த குடும்பமும் எப்பவுமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? எங்க குடும்பத்துல இதெல்லாம் பண்ணுவாங்க. இவளுக்கு அதெல்லாம் நடக்காது. சிந்தாமணி, உஷாரா பாத்துக்கோங்க. அந்த ருக்மணி சாப்பிடுற மாதிரி ஏதாவது தில்லு முள்ளு பண்ணுவா. 2 பேரும் உஷாரா இருங்க. முன்னோர்கள் மட்டும் ஆசீர்வாதம் குடுக்கலன்னு வச்சுக்கோ, நாளைக்கு காலையில சுபத்ரா இசைய கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவா. நாங்க பாத்துக்கிறோம் அண்ணி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பாத்துக்கோங்க. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இசைய கண்டிப்பா முன்னோர்கள் ஆசீர்வதிப்பாங்க. சமந்தி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நிஜமாவே முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்களா? ஆமா, இது வரைக்கும் நான் வருஷம் தவறாம விருந்து படைப்பேன். அவங்க சாப்பிட்டுட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது எங்க குடும்பத்தோட பாரம்பரிய பழக்கம்மா. கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க. இசை, நீ எதை பத்தியும் யோசிக்காத, எல்லாம் நல்லதே நடக்கும். சரிங்க அத்தை. வா. சித்தி,
சித்தி ஒரு நிமிஷம். ஆ, சித்தி ஒரு சின்ன விஷயம். ஆ, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்க கூடாது. என்ன விஷயம் இசை சொல்லு. உண்மையிலேயே நீங்க ஜாதகத்தை மாத்தி வச்சீங்களா? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இது சாமி விஷயம், விளையாடக்கூடாது. சச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல இசை. அந்த பானுமதி தான் ஏதோ உளறா. தேவையே இல்லாம என் மேல பழி போடுறா. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யல. ஆ, அப்ப நீங்க ஏன் சித்தி பயப்படுறீங்க? நம்ம மேல தப்பு இருந்தா தானே பயப்படணும். நீங்க கவலைப்படாதீங்க. ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இசை. நீ கண்டதையும் போட்டு உன் மனசை குழப்பிக்காத, சரியா? சரிங்க சித்தி. நினைச்சு இவ ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கான்னு இதுல இருந்தே நல்லா தெரியுது. பானுமதி நீ சொன்ன மாதிரி இவ நிச்சயமா ஜாதகத்தை மாத்தி வச்சிருக்கா. ஆமா, நம்ம இப்பவே சவுண்ட் கொடுத்து கையும் கொலமா மாட்டி விடலான்னு சொன்னா நீங்க தான் வேண்டான்னு சொன்னீங்க. எதுக்கு என்ன தடுத்தீங்க? ஐயோ வேண்டாம் வேண்டாம், அத இப்ப செஞ்சோன்னு வச்சுக்கோ, ஏதாவது நாடகம் ஆடி சாக்கு சொல்லி சமாளிச்சிருவான். அதை விட இப்ப நம்ம செய்ய போறதுதான் சரியான சம்பவமே. வர இரு. எல்லாமே ரெடி. நான் உள்ள போய் இதை வைக்கிறேன். நீ வெளியில இருந்து யாராவது வராங்களான்னு பாரு. சின்னமணி சீக்கிரம் இரு வர. யாரும் வரல. யாரும் வரல. எல்லாத்தையுமே மாத்தி வச்சாச்சு. இனி நடக்க போறத நீயும் நானும் வேடிக்கை மட்டும் பார்த்த போதும். வா 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 வா. கரெக்ட் டைம்க்கு வந்துட்ட போல இருக்கே. ஆமா, நீ பெருமை அடிச்சிட்டு இருக்கிற அந்த இசையோட வண்டவாளம் இன்னைக்கு வெளியில வர நாள் இல்லையா? அதான் கரெக்டா வந்துட்டேன். எல்லாரையும் கூப்பிடு. சிந்தாமணி, எல்லாரையும் வர சொல்லு. வாங்க சுமந்தி. சுபத்ரா, இது வரைக்கும் நான் இவங்கள பத்தி சொன்ன எந்த உண்மையும் நீ நம்பல. இவங்க உன் பணத்துக்காக உன் குடும்பத்துக்குள்ள நுழையிற ஃப்ராடு குரூப்னு நான் கரடியா கத்தியும் நீ காதலிய வாங்கிக்கல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் நீ பாரு. இங்க பாரு. ஏங்க ஓவரா பேசுறீங்க? யாரு நியாயமானவங்களோ அவங்க பக்கம் தான் தெய்வம் இருக்கும்.